கூப்பிடுறாங்க போய் என்னன்னு பார்த்துக்கலாம் சார். நிஷா ஒரு புடவை பழைய புடவை இருந்தா இருக்கட்டும்க்கா இருக்கட்டும். இந்த எடுத்துட்டு வர்றாங்க சரிங்கக்கா எடுத்துட்டு வர்றாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்துங்கக்கா வர்றீங்க? மணிகண்டத்துல இருந்தா? சரி சரிங்கக்கா நானும் சொல்றேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்றேன். ஹாய் फ्रेंड्स, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஒரு அன்பாக்சிங் தான். மெட்ராஸ்ல இருந்து ஒரு பார்சல் ஒரு குட்டி பையன் அனுப்பிச்சிருக்கான். அந்த பையன் பேர் வந்து சாய் சுராஜ் அப்படின்ற ஒரு பையன். எங்களுக்கு அனுப்பல, தரணீஷுக்கு பர்த்டேக்கு gift அனுப்பிச்சிருக்கான். நாளை பொறுத்து தரணீஷுக்கு பர்த்டே இல்ல, நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், அதை பார்த்துட்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. சாய் சுராஜுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நன்றி. தர்னீஸ் வரவும் தர்னீஸ் கையால் அன்பாக்சிங் பண்ணலான்னு தான் பார்த்தோம். நம்ம முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணி போடுவோம். முன்னாடியே தர்னீஸ்க்கு சர்ப்ரைஸா, அவனுக்கு தெரியாம சர்ப்ரைஸா கொடுப்போம் நான் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே, அதான் சென்னையில் வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் சேலையூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, பிரிச்சிடலாமா நிஷா? 2 பார்சல் வந்திருக்கு மொத்தம். அது இன்னொரு பார்சல் இருக்கு, அந்த பாப்பா வச்சு விளையாடிட்டு இருக்கு. அது என்னன்றத நான் அப்புறமேட்டு சொல்றேன். இந்த குட்டி பையன் அமிச்சா இல்லையா, அது தர்னீஷ்காக சூஸ் பண்ணி அமிச்சிருக்கான். என்ன அமிச்சிருக்கா தர்னீஷ்க்கு அப்படின்றத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நாங்களுமே இன்னும் என்னன்னு பார்க்கல, இப்பதான் வந்துச்சு. சரி வந்தோடனே உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு தான் வந்து. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு எல்லாருக்கும், அங்கிள் ஆண்டிக்கலாம் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. லைக் பண்ணுங்க சொல்லு. கை கட்டி சொல்றா. லைக் பண்ணுங்க சொல்லு. இப்படி சொல்லு. இப்படி சொல்லணும். ஹாய் அம்மா எப்படி காட்டுறான் இப்படி சொல்லணும். தேங்க் யூ. அந்த தம்பியை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னு பாப்போம். என்னது? ஒரு கேம் மாதிரி இருக்கு. குடு. இதான் அனுப்பிச்சிருக்கான் அந்த தம்பி. தர்னீஷுக்கு நாளைக்கு பர்த்டே கேக் வெட்டையில இந்த வீடியோ பார்ப்பீங்க. இப்போ பார்த்துட்டு நாளை பொறுத்து தான் தர்னீஷுக்கு பர்த்டே. நிஷா இதெல்லாம் நல்லா நீட்டா gift paper ஒட்டி நான் கொண்டு போய் தர்னீஷ் கையால நீங்க குடுக்க சொன்னீங்க அப்படினு சொல்லி தர்னீஷ் கேக் வெட்டுவோம்ல, அப்ப ஆன்ட்டி வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? தர்னீஷ் கிட்ட. ஓகே, இது என்னன்னு பாப்போமா? பிரிச்சு பாப்போமா வேணாமா? பிரிப்போம். பிரிச்சு நீ மேல gift paper ஒட்டி தர்னீஷ் கிட்ட சாய் சுராஜ் அப்படின்னு போட்டு நேம் ஒட்டி தர்னீஷ் கிட்ட கொடுத்துரு. சரியா? கேக் வெட்டுற வீடியோ வரும், அந்த கேக் வெட்டுற வீடியோல பாருங்க. ஆமா, ஏதோ ஒரு கேம் விளையாடுறதுக்குள்ள போல இருக்கு. அந்த பார்சல் பிரிப்போம். அந்த பார்சலையும் பிரிப்போம். அதில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்ப்போம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நிஷா வந்து மத்தியானம் வந்து வெஜிடபிள் சாதம் அன்னதானம் கொடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சாதம் குழஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது சுட இருக்கவும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி நாங்கள் கொடுத்துட்டு வந்து வீட்டில் இருந்த சாப்பாடும் சாப்பிட்டோம். நல்ல உதிரியா விரையா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கையில் அப்படி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. என்ன நிஷா அது? ஏதோ 1 2 3 போர்டு மாதிரி இருக்கு. ஏதோ நியூவா கேம் பசங்களுக்கு உள்ளது போல இருக்கு. செஸ் காயின் மாதிரி என்னமோ அந்த லெட்டர் எடுத்து அது ஒருவேளை அதுல வைக்கணும்னு நினைக்கிறேன். தர்னீஷுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 1வது 2வது படிக்கிறான். சரி, இது 1வது சேர்க்க போறோம். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தர்னீஷுக்கு. பத்திரமா மூடி வச்சிரு நிஷா. அது எப்படி விளையாடுறதுன்னு அவனே விளையாட கத்துக்கட்டும். சரி, பத்திரமா மூடி வை, இருந்த மாதிரியே வை. இது நீட்டா gift பேப்பர் ஒட்டி நிஷா தர்னீஷ் கிட்ட கொடுத்துருவா. ஹாப்பியா நிஷா? உனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த அக்காவுக்கு எல்லாம் தேங்க் யூ சொன்னீங்க. தேங்க் யூ அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. அந்த குட்டி பையனுக்கு தேங்க் யூ. தம்பி ஹாய் தம்பி. இவ்ளோ தேங்க் யூ. இப்பயே வந்து தர்னீஷ் gift எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களே. இந்த ஐடியா வச்சிருங்க பரவாயில்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் பார்சல் பாப்பா உன் கையில் வச்சிருக்கா. அது என்னன்னு பிரிச்சு பார்ப்போம். பத்திரமா அந்த கவருக்குள்ளேயே வச்சிரு. அப்புறம் gift பேப்பர் வாங்கிட்டு வந்து சாய் சுராஜ் அப்படின்னு போட்டு தர்னீஷ் கையில் கொடுத்தாலும். அண்ணனுக்கு ஹாய் சொல்லு. அண்ணன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான் விளையாட்டு ஜாமா. ஹாய் சொல்லிடு. கொடுங்க. அம்மாட்ட கொடுங்க. தூக்க முடியல. ஓகே, இந்த gift இந்த பார்சல் யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த அக்காவும் அண்ணனும் கஜி அண்ட் சுஜின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துல இருந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பார்சல் இன்னைக்கு ஒன்று வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ அக்கா அண்ணா. அவங்க வந்து நம்ம அன்னதானம் செய்யறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. 1 kg அனுப்பிச்சிருக்காங்க.
துவரம் பருப்பு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்ன ரெசிபி செஞ்சு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ணா அக்கா ரொம்ப தேங்க்யூ. அவங்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். என்ன சார் இப்படி சின்ன ஓட்டையா இருக்கு. இது துவரம் பருப்பு நல்ல பாரு. என்ன பருப்புங்க? துவரம் பருப்புல என்ன செய்யலாம், ரெசிபி என்ன செஞ்சு கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உட்காரு பாப்பா. வேற என்ன சார்? அது சும்மா சின்ன ஹோல்ஸ். ஆமா. வேற என்ன நிஷா? வேற ஒன்றும் இல்லை. அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஆமா. பார்சல் வீடியோ போட்டாச்சு. நாளைக்கு என்ன சாப்பாடு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு 17வது நாள் அன்னதானம். நாளைக்கு என்ன அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கக்கா. அவங்க சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன நிஷா? வேற ஒன்றும் இல்லை. பருப்பு அது சாப்பாடு. குழம்பு வைக்கலாம், கூட்டு செய்யலாம். என்ன துவரம் பருப்புல என்ன செய்யலாம்? துவரம் பருப்புல சாம்பார் சாதம் கொடுத்தாச்சு. அதனால என்ன பருப்பு கரைஞ்சி. அது இந்த பருப்பா வேற பருப்பா இருக்கு? இந்த பருப்பும் கிடையாது. இந்த பருப்பும் கரைஞ்சி போடலாமா, கொடுக்கலாமா? ஒரு நாளைக்கு பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்துரு. என்ன பாப்பா? ஒரு நாளைக்கு சளி பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கு. ஒரு நாளைக்கு பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்க சொல்றப்ப படுத்துக்கிட்டு இப்படிங்கிறா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நிஷா வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டு ஈவினிங் டைம் மணி ஒரு 4 மணி இருக்கும். துணியெல்லாம் துவைச்சிட்டு இப்போ ஃப்ரீயாக உட்காந்து இப்போ நிஷா வந்து இருக்க சாப்பாடு ஆக்கிறதுக்கு என்ன சாப்பாடுன்னு டிஸ்கஸ் பண்ணி ஜாமான் வாங்கிட்டு வரணும். ஆமா. மணி ஒரு 5 மணி இருக்கும். நானும் செல்வா பாப்பா 3 பேர் கடைக்கு என்ன சாதம் என்ன தொட்டுக்கன்னு ரெடி பண்ணிட்டு அதுக்கு வந்து என்னென்ன வீட்டுல பொருள் இருக்கு, பொருள் இல்லாத பொருள் என்னன்றது எழுதி போய் நானும் செல்வா வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு பால் வாங்கிட்டு பாப்பாக்கு நைட்டுக்கு பால் வாங்கிட்டு பசும்பால் வாங்கிட்டு அப்படியே வரலாம்ட்டு போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பார்சல் வந்துச்சா, சரி பிரிச்சு காட்டிடலாம். இது வந்து மதியமே வந்துருச்சு. பருப்பு வந்து மதியமே வந்துருச்சு. அதை வச்சிருந்தோம், அப்படியே தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு அந்த தம்பி அமிச்ச பார்சல் இப்பதான் வந்துச்சு. சரி ரெண்டையும் ஒன்னா போடலாமே அப்படின்ட்டு இப்ப ரெண்டையும் ஒன்னா காமிச்சாச்சுங்க கிட்ட. ஓகே தர்னிஷ் நாளைக்கு வரட்டும். நாளைக்கு நைட்டு கிளம்பி தான் வருவோம். நாளைக்கு நைட்டு தான் வருவான். நாளை பொறுத்து காலையில தானே அவனுக்கு பர்த்டே. நாளைக்கு மதியம் கிளம்புவாங்க. நைட்டு இங்க வந்துருவாங்க. நைட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு திங்கக்கிழமை காலையில வந்து தர்னிஷ்க்கு பர்த்டே. அவனுக்கு பர்த்டேக்கு ஏதாவது சாப்பாடுலாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவாரு. நாளைக்கு சாயங்காலமும் நாளை பொறுத்து காலையிலேயே கிளம்பிடுவாரு. ஓகே சார். வேற என்ன? ஓகே அவ்வளவுதான். ஹாய் அக்கா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு பார்க்கலாம் சார். நிஷா ஒரு புடவை பழைய புடவை இருந்தா எடுத்து கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கட்டும்க்கா. இந்த எடுத்துட்டு வர்றாங்க. சரிங்கக்கா எடுத்துட்டு வர்றாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்துங்கக்கா வர்றீங்க? மணிகண்டத்துல இருந்தா? சரி சரிங்கக்கா. நானும் சொல்றேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்றேன்க்கா. நான் அது அந்த கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு அந்த இது இருக்குங்களா? ஸ்கூலா? அது என்ன தங்குற இடமாங்கக்கா? பெரியவங்க வயசானவங்க எல்லாம் தங்கியிருக்காங்க. அதுக்கு இப்போ ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்குவீங்களா இல்லை வேறு ஏதாவது கொண்டு வந்து டொனேஷனு? இல்லை அங்கே கொண்டு வந்து கொடுத்தா தான் வாங்குவீங்களா எப்படி? ஓ அப்படிங்களா. சரி அடுத்த வரையில் கண்டிப்பாக செய்கிறாங்க. அப்போ நீட்டு கதை சாப்பிட்டு பாப்பா பொண்ணுங்களா? பொம்பளை புள்ள. இப்போதைக்கு எல்லாம் அன்னைக்கு கொடுத்து விட்டோம். நம்ம அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஜிஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இது கட்டி வச்சிருக்காங்க. அங்கே கொண்டு போய் எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த இடம் வரையில எடுத்து வச்சு சரிங்க. கண்டிப்பா நான் அடுத்த இடம் வரையில எடுத்து வைக்கிறோம். கண்டிப்பா எடுத்து வைக்கிறோம். சரிங்கக்கா. வாங்க உள்ள போ.
ஓகே பாய் சொல்லு. ஓகே பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய் சொல்லு வாங்க. பாய் சொல்லு பாய் சொல்லு. ஹாய் பாய் சொல்லுனா ஹாய் சொல்றேன். பாய் பாய்.